அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தேவையான அளவு பணம் இருப்பதால் உங்களுடைய செலவுகளில் சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. விட்டுப்போன தெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் திருப்திகரமான ஒரு போக்கு காணப்படும். வேறு வேலைக்கு செல்ல விரும்பியவர்கள் அதற்கான ஒரு முயற்சிகளை இந்த காலத்தில் நீங்கள் மேற்கொண்டால் சாதகமாக உங்களுக்கு முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் இது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், சில இடங்களில் கடுமையாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில சிக்கல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்குது. புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் இறங்க வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் விலகக்கூடியதாகவும் பிள்ளைகளால் நன்மை ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உத்தியோக ரீதியாக பார்த்தா உங்களுக்கு அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகலாம். வேலை மாற்றம், சம்பள உயர்வு, பேச்சுவார்த்தை நடக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பணவரவு தாராளமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக புதிய தொழில் முதலீடுகளை எச்சரிக்கையோடு நீங்கள் செய்யலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் கல்வி செலவு ஏற்படக்கூடும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணத்தை சேகரிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் காட்ட வேணும். கலைத்துறையில் வெளிநாடு வாய்ப்பென பெறுபவர்கள் திறமைக்கேற்ற ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு. புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். கேது 4ல் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல்ல நிதானமாக நீங்கள் இருக்க வேணும். உங்களுடைய தொழிலை திட்டம் போட்டு விரிவு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான பணத்தை சேகரிக்க உங்களுடைய உழைப்பை அதிகரிக்க வேண்டும். பிள்ளைகளின் நடவடிக்கை உங்களுக்கு சங்கடத்தை தரலாம். மேலும் பெரியோர்களுடைய அன்பு கிடைச்சிருக்கு. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படலாம். சூரியன் கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் வேலை பளு கூடும், அலைச்சல் அதிகரிக்கும். என்றாலுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் புதன் பகவான் அமைஞ்சிருக்கார். புத்திசாலியாக செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதிப்பீங்க. தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் புதன், சுகஸ்தானத்தில் சூரியன் கேது, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலத்தில் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையுமே நீங்கள் செய்வது நல்லது. தூரதேச பயணங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம். பணியாளர்களினுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டி இருக்கலாம். குடும்பாதிபதி புதனின் சஞ்சாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். கலைத்துறையில் படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் காண்பிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக ஒரு முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேணும். வாகனங்களில் செல்லும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேணும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகக்கூடியதாகவும், ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களின் அன்பர்களுக்கு சாதகமாக மேலெடுத்து தொடர்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனைவி மக்களுடன் வாழ்க்கை சந்தோஷமாக கழியும். புனித காரியங்களில் நீங்கள் ஈடுபடலாம். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடியதாகவும், நண்பர்கள் உதவுவாங்க. இந்த காலத்தில் அரசு பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களால் சங்கடம் ஏற்படும். அரசு வகையில் உங்களுக்கு அபதாரம், வரி பாக்கிகள் என உடனே பணம் கட்ட வேண்டிய கெடுபிடி இருக்கும். இந்த காலத்தில் தேவையான பணவரவு, பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களுமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு மூலம் வர வேண்டிய அனைத்து பணி நிலுவைகளும் தடையின்றி கிடைப்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு பேரின்பம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாபெரும் சபையில் மாலைகள் விழக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புகழ் அதிகரிக்கும். தெய்வ பக்தி மேலிட்டால பல திருப்பணிகள் செய்ய உங்களுடைய மனதில் நாட்டம் ஏற்படலாம். தெய்வத்தின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சுற்றமும் நட்பும் சூழ உங்களுக்கு மிகப்பெரிய உல்லாச சுற்றுலா பயணங்கள் செல்வதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி, நீண்ட நாட்களாக இழுபறியில் உள்ள பிரச்சனைகள் முடிவில் செல்வம் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிருக சீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பக்கம் உள்ள நியாயம் ஓங்கக்கூடியதாகும். பிள்ளைகளுடைய வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. திருமண பாக்கியம் கைகூடி வரும். நெடுநாட்களாக உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு வர பிரசாதம் கிடைச்சிருக்கு. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போவாங்க வேண்டியது ரொம்பவும் நல்லது. வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு எப்பொழுதுமே பணம் பற்றிய சிந்தனையில் இருக்கக்கூடியதாகும். தொழிலை பொறுத்தவரை சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். தெய்வ வழிபாடு, தெய்வீக கருத்துக்களுக்கு கேட்கால் உங்களுக்கு இந்த காலத்தில் தெய்வீகம் வரமாக அமையக்கூடியதாக இருக்குது. உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் இருக்குது. உறவினர்களுடைய வருகை, கேளிக்கையில் சந்தோஷம் ஆகியவை ஏற்படும். தாய் வழி மற்றும் தோழர்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆலோசனைப்படி நடப்பது நல்லது. அவர்கள் சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் பணிந்து நடப்பது உங்களுடைய பணியில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பழகுவதற்கு இனிமையானவர்களாகும். அடிக்கடி உங்களுக்கு மாறாமல் ஒரே விதமாக வாழவே பிரியப்படுவாங்க. பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டாங்க. இவர்கள் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் சுமாரான உயரமாகவும் குள்ளமாகவும் இருப்பாங்க. இவர்களுடைய உடற்கட்டு நன்கு அமைந்திருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நண்பர்களிடம் நல்ல முறையில் பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதில் விட்டு செல்ல மாட்டாங்க. ரிஷபராசி நேயர்கள் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.